காட்டின் அமைதியை கிழித்து ஒரு ஓநாய் வலி கொண்ட முழக்கத்துடன் திணறிக் கொண்டிருந்தது. அவன் சாப்பிட்ட எலும்பின் ஒரு துகள் அவன் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது. ஹா, இது வெளியே வரவே இல்லையே என்று வேதனையில் கர்ஜித்தான். சுவாசம் கூட சரியாக போகவில்லை. கண்டுபிடிக்கும் யாரையும் பார்த்து உதவி கேட்க துடித்தான். முதல்தாக அவன் சந்தித்தது ஒரு நரி. அவசரமாக ஓநாய் வேண்டிக் கொண்டான். நரி சகோதரா, என் உயிர் போய்விடும், இந்த எலும்பை எடுக்க முடியுமா? நரி அருகே பார்த்தது. ஆனால் எலும்பு இருந்த ஆழம் அவன் சென்றடைய முடியவில்லை. மன்னிச்சிடு ஓநாயா, என் வாயால் இது சாத்தியமில்லை என்று தடுமாறி விலகிவிட்டது. ஓநாய் இன்னும் அதிக பயத்தில் மூழ்கினான். அதற்கு பின்னர் அவன் சந்தித்தான் நீளமான கழுத்து கொண்ட அழகிய கொக்கு. தயவு செய்து உதவுங்கள், இதை எடுத்துவிட்டால் உங்களுக்கு நன்றாக பரிசளிக்கிறேன் என்று ஓநாய் தாழ்மையுடன் கேட்டான். கொக்கு அவனது நிலையை பார்த்து இறங்கியது. சரி, வாயை பெரிதாகத் திற, கவனமாக செய்கிறேன் என்று மெதுவாக அவன் வாயிற்குள் சென்றது. சில வினாடிகளிலேயே கொக்கு கூர்மையான அலகால் எலும்பை எடுத்துவிட்டது. ஓநாய் ஆழமாய் சுவாசித்து நிம்மதியடைந்தான். சரி ஓநாயா, நான் உன்னை காப்பாத்தினேன், நீ சொன்ன பரிசு என்று கொக்கு நம்பிக்கையோடு கேட்டது. ஓநாய் அவனை பார்த்து சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு நன்றியில்லாத கபடச் சிரிப்பு. கொக்கு, நீ உன் தலையை என் வாய்க்குள் வைத்தாய், ஆனால் நான் உன்னை தின்னவில்லை, அதுவே உனக்கு கிடைக்கும் பெரிய பரிசு என்று ஓநாய் கெட்ட சிரிப்புடன் சொன்னான். கொக்கு அதிர்ச்சியடைந்தது. நன்றி எதிர்பார்த்த இடத்தில் பேராசையே ஒலித்தது. அவசரம் பார்த்து நம்பினால் எல்லோரும் நன்றி சொல்ல மாட்டார்கள். நன்றி உணர்வில்லாதவரிடம் எதிர்பார்ப்பு வைத்தால் நம் மனமே காயப்படும்.